பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் முதல் 25 வசனங்களிலிருந்து மொத்தம் 50 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. இயேசு தம்முடைய வார்த்தைகளை யாருடைய காதுகள் கேட்கும்படி சொன்னார்? விடை ஜனங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. இயேசு தம்முடைய வார்த்தைகளை ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு எங்கு போனார்? விடை கப்பர்நகூமுக்கு. லூக்கா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. யாருக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான்? விடை நூற்றுக்கு அதிபதி. லூக்கா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்தில் யாரை அனுப்பினான்? விடை யூதருடைய மூப்பரை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 5. நூற்றுக்கு அதிபதி டேஸ் குறித்து கேள்விப்பட்ட போது யூதருடைய மூப்பரை இயேசுவிடம் அனுப்பினான்? விடை இயேசுவை குறித்து. லூக்கா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. நூற்றுக்கு அதிபதி யூதருடைய மூப்பரை இயேசுவினிடத்தில் எதற்காக அனுப்பினான்? விடை தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டிக் கொள்ளும்படி. லூக்கா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. யூதருடைய மூப்பர்கள் இயேசுவினிடத்தில் வந்து இயேசுவை டேஸ் வேண்டிக் கொண்டனர்? விடை கருத்தாய். லூக்கா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான். யார் யாரிடம் கூறியது? விடை யூதருடைய மூப்பர் இயேசுவிடம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான். இதில் அவன் என்பது யாரை குறிக்கிறது? விடை நூற்றுக்கு அதிபதியை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனங்கள் வரை. கேள்வி எண் 10. நூற்றுக்கு அதிபதி டேஸ் ஜனத்தை நேசித்தான்? விடை யூத ஜனத்தை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. யூத ஜனங்களுக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினவன் யார்? விடை நூற்றுக்கு அதிபதி. லூக்கா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 12. இயேசு யூதருடைய மூப்பர்களோடு கூட எங்கே போனார்?
விடை நூற்றுக்கு அதிபதியின் வீட்டுக்கு. லூக்கா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 13. ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள், யார் யாரிடம் கூறியது? விடை நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரிடம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 14. இயேசு டேஸ் சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை இயேசுவிடம் அனுப்பினான். விடை தன் வீட்டுக்கு சமீபமான போது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. நீர் என் டேஸ் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்று நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடம் கூற தன் சிநேகிதரை அனுப்பினான். விடை வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை டேஸ் எண்ணவில்லை என்று இயேசுவிடம் சொல்ல நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை அனுப்பினான். விடை பாத்திரனாக. லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 17. எப்போது தன் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று நூற்றுக்கு அதிபதி அறிந்திருந்தான்? விடை இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லும் போது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 18. தான் எதற்கு கீழ்ப்பட்டவன் என்று நூற்றுக்கு அதிபதி கூறினான்? விடை அதிகாரத்துக்கு. லூக்கா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 19. எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற டேஸ் உண்டு என்று நூற்றுக்கு அதிபதி கூறினான். விடை சேவகரும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 20. இயேசு யாரை குறித்து ஆச்சரியப்பட்டார்? விடை நூற்றுக்கு அதிபதியை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 21. டேஸ் ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றனர்? விடை திரளான ஜனங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 22. இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை, யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களிடம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 23. இயேசு யாருடைய விசுவாசத்தைப் போல இஸ்ரவேலருக்குள்ளும் காணவில்லை? விடை நூற்றுக்கு அதிபதி. லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 24. நூற்றுக்கு அதிபதியினால் இயேசுவிடம் அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்து எதை கண்டார்கள்? விடை வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 25.
நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகமடைந்த நாளுக்கு மறுநாளிலே இயேசு எந்த ஊருக்கு போனார்? விடை நாயின். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. இயேசு நாயின் ஊருக்கு போகும்போது அவருடனே கூட சென்றவர்கள் யார்? விடை இயேசுவின் சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 27. இயேசு நாயின் ஊரின் டேஸ் சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். விடை வாசலுக்கு. லூக்கா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 28. இயேசு யார் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார்? விடை நாயின் ஊர் கைம்பெண்ணிடம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். கேள்வி எண் 29. நாயின் ஊர் விதவைக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தன? விடை ஒரே மகன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 30. நாயின் ஊர் விதவையுடன் கூட வந்தவர்கள் யார்? விடை ஊராரில் வெகு ஜனங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 31. வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன், யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு நாயின் ஊர் விதவையின் மரித்து போன மகனிடம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 32. இயேசு கிட்ட வந்து எதை தொட்டார்? விடை பாடையை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 33. எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினவன் யார்? விடை மரித்தவன், அதாவது நாயின் ஊர் விதவையின் மகன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 34. இயேசு உயிரோடு எழுப்பிய நாயின் ஊர் விதவையின் மகனை யாரிடம் ஒப்புவித்தனர்? விடை அவன் தாயிடம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 35. இயேசு எந்த அற்புதத்தை செய்தபோது எல்லாரும் பயமடைந்தனர்? விடை நாயின் ஊர் விதவை மகனை உயிரோடு எழுப்பிய அற்புதத்தை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்கள். கேள்வி எண் 36. இயேசு நாயின் ஊர் விதவை மகனை உயிரோடு எழுப்பிய போது எல்லாரும் பயமடைந்து டேஸ் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்று கூறினர். விடை மகா தீர்க்கதரிசியானவர். லூக்கா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
கேள்வி எண் 37. இயேசு நாயின் ஓர் விதவை மகனை எழுப்பிய போது ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்? விடை: மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி. லூக்கா 7:16. கேள்வி எண் 38. இயேசு நாயின் ஊர் விதவை மகனை உயிரோடு எழுப்பிய செய்தி எங்கெல்லாம் பிரசித்தமாயிற்று? விடை: யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றியிருக்கிற திசைகள் யாவற்றிலும். லூக்கா 7:17. கேள்வி எண் 39. இயேசு நாயின் ஊர் விதவை மகனை எழுப்பிய சம்பவத்தை யோவானுக்கு அறிவித்தவர்கள் யார்? விடை: யோவானுடைய சீஷர்கள். லூக்கா 7:18. கேள்வி எண் 40. யோவான் தன் சீஷரில் எத்தனை பேரை அனுப்பி வருகிறவர் நீர்தானா என்று இயேசுவிடம் கேட்கச் சொன்னான்? விடை: 2 பேரை. லூக்கா 7:18 மற்றும் 19. கேள்வி எண் 41. டேஸ் வர காத்திருக்க வேண்டுமா என்று இயேசுவிடம் கேட்க யோவான் தன் சீஷரை அனுப்பினான்? விடை: வேறொருவர். லூக்கா 7:19. கேள்வி 42. யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார். யார் யாரிடம் சொன்னது? விடை: யோவானின் சீஷரில் 2 பேர் இயேசுவிடம். லூக்கா 7:18 மற்றும் 20. கேள்வி எண் 43. யோவானின் சீஷரில் 2 பேர் இயேசுவிடம் வந்தபோது இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? விடை: நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வையளித்தார். லூக்கா 7:21. கேள்வி எண் 44. எவைகளை யோவானுக்கு அறிவிக்கும்படி இயேசு யோவானின் சீஷரில் 2 பேரிடம் கூறினார்? விடை: கண்டவைகளையும் கேட்டவைகளையும். லூக்கா 7:22. கேள்வி எண் 45. யாருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது? விடை: தரித்திரருக்கு. லூக்கா 7:22. கேள்வி எண் 46. குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. யார் யாரிடம் கூறியது? விடை: இயேசு யோவானின் சீஷரிடம். லூக்கா 7:22. கேள்வி எண் 47. யோவானுடைய டேஸ் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னார்? விடை: தூதர்கள். லூக்கா 7:24. கேள்வி 48. எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? யார் யாரிடம் கேட்டது? விடை: இயேசு ஜனங்களிடம். லூக்கா 7:24. கேள்வி 49. டேஸ் நாணலையோ டேஸ் வஸ்திரம் தரித்த மனுஷனையோ எதை பார்க்க வனாந்தரத்திற்கு சென்றீர்கள் என்று இயேசு ஜனங்களிடம் கேட்டார்?
விடை காற்றினால் அசையும் நாணலையோ மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ. லூக்கா 7:24-25 வசனங்கள். கேள்வி எண் 50. எவர்கள் அரசர் மாளிகைகளிலே இருக்கிறார்கள் என்று இயேசு ஜனங்களிடம் கூறினார்? விடை அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள். லூக்கா 7:25 வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும்.